ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ದಿನ ನಂಬುತ್ತೀರಾ? வாழ்க்கையில நான் எதவே இழந்திருந்தாலும் கூட கர்த்தர் அதை ரெட்டிப்பாக கொடுக்கதான் என்னை கொண்டு செல்லுகிறார். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನನ್ನೇ ನಾನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ರು ಕೂಡ ದೇವರದನ್ನ ಎರಡರಷ್ಟಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನನ್ನ ನಡೆಸ್ತಿದ್ದಾರೆ. என்னவா இருந்தாலும் என் வாழ்க்கையில ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ಏನೇ ಆಗಿದ್ರು, எவ்வளவே பெரிய வேதனையா இருந்தாலும், ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ವೇದನೆ ಆಗಿದ್ರು, எத்தனை அவமானங்களா இருந்தாலும், ಎಷ್ಟೇ ಅವಮಾನಗಳಾಗಿದ್ರು, என் ஆண்டவர் என்னை இப்படி ஆயிடுச்சாயின்னு அங்கே விட்டு போகிறவர் அல்ல. ನನ್ನ ದೇವರು ಈ ರೀತಿ ಆಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ದೇವರಲ್ಲ. சாரிமா என்னாலேம்மா என்னம்மா பண்ண முடியும்? ನನ್ನ ಕ್ಷಮಿಸು, ನನ್ನಿಂದ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? என்னம்மா பண்ண முடியும்? ನಾನೇನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நானா கொன்றேன் என்னுடைய பிள்ளைகளை, ನಾನಾ ಸಾಯಿಸ್ತೇನೆ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ. அவங்க செத்து போனா என்னால உங்களுக்கு நான் என்னத்தை அநியாயம் பண்ணிருக்க முடியும்? ಅವರು ಸತ್ತೋದ್ರೆ ನಾನೇನು ನಿನಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ದೇನೆ? உங்களுடைய வாழ்க்கையை ஒன்னும் என்னால பண்ண முடியாது என்பதாக அல்ல. ನಿನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ನಾನು ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅನ್ನುವಂತ ಅಲ್ಲ. இல்லங்க, எங்களுடைய கடவுள் அப்படி கைவிடுகிற தேவன் அல்ல. ನಮ್ಮ ದೇವರು ಆ ರೀತಿ ಕೈ ಬಿಡುವ ದೇವರಲ್ಲ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? என்ன செய்ய முடியாதம்மா, உனக்கு எல்லாம் கொடுத்திருந்தேன், இன்னைக்கு எல்லாம் உன் இடத்துல இருந்து நீ போகட்டு கொண்டாய், உனக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்பதாக ஆண்டவர் சொல்ல மாட்டார். ನಾನು ನಿನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೆ, ಆದ್ರೆ ನೀನು ಎಲ್ಲವನ್ನು ಕಳ್ಕೊಂಡೆ, ಈಗ ನಾನು ನಿನಗೆ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಲ್ಲ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? நீ என்னோட கூட வா, ನೀ ನನ್ನೊಂದಿಗೆ ಬಾ, நான் இருக்கிற இடத்துக்கு நீ என்னோட கூட வா, ನಾನು ಇರುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಬಾ, இருக்கிற வாழ்க்கையை விட பெரிதான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தர போறேன். ಈಗ ಇರುವ ಜೀವಿತಕ್ಕಿಂತ ಇನ್ನು ದೊಡ್ಡದಾದಂತ ಜೀವಿತ ನಾನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? இதுவரையிலும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தர போகிறார். ಇದುವರೆಗೂ ನಾನು ಜೀವಿಸಿದಕ್ಕಿಂತ ಇನ್ನು ಒಳ್ಳೆಯ ಅದ್ಭುತವಾದ ಜೀವಿತವನ್ನ ದೇವರು ನನಗೆ ಕೊಡ್ತಾರೆ. அப்படி நீங்கள் விசுவாசிப்பதானால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி, ನೀವು ಇದನ್ನ ನಂಬುವುದಾದ್ರೆ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು அல்லேಲೂಯಾ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಹೇಳಿ, ಆಮೆನ್, இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், I receive it Lord. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಅಂಗೀಕರಿಸ್ತೇನೆ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಆಮೆನ್, ಹalleluya, ಹalleluya. ಆಮೆನ್. ಬಲಹೀನ ನಾನು ಬಲವುಳ್ಳವನು ಎಂದು சொல்லட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ಬಲಹೀನನು ನಾನು ಬಲವಂತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿ ಎಂಬುದಾಗಿ. தன் பணக்காரன் என்று சொல்லட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ಬಡವನು ತಾನು ಐಶ್ವರ್ಯವಂತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. ಕಾಲೆ ನೇರದಲ್ಲಿ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಆವಿಯಾನವರು சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, எதுவுமே உன் வாழ்க்கையில முடிந்து போகல, ಇನ್ನು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ಮುಗಿದಿಲ್ಲ, எல்லாம் முடிந்து போகல, ಎಲ್ಲ ಮುಕ್ತಾಯವಾಗಿಲ್ಲ, எல்லாமே புதிய ஆரம்பத்தை நான் தர போகிறேன், ಒಂದು ಹೊಸ ಆರಂಭವನ್ನು ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುತ್ತೇನೆ, ஆரம்பத்தை நான் தர போகிறேன், ಒಂದು ಪ್ರಾರಂಭವನ್ನು ನಾನು ತರುತ್ತೇನೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தையில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நகோமி தன்னுடைய 2 மருமகள்களையும் அழைத்து அவர்களோடு பேசுகிறார். ಆ ನಹೋಮಿಯು ತನ್ನ ಇಬ್ಬರು ಸೊಸೆಯರನ್ನ ಕರೆದವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾಳೆ, நீங்கள் என்னோடு வருவதை விட ನೀವು ನನ್ನ ಸಂಗಡ ಬರುವುದಕ್ಕಿಂತ உங்களுடைய வாழ்க்கைகளை பார்த்து கொண்டால் நீங்கள் நல்லா வாழலாம். ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನೋಡಿಕೊಂಡ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಬದುಕಬಹುದು. இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, ಇನ್ನು ನಿಮಗೆ ಜೀವನ ಇದೆ, நீங்கள் நல்ல சந்தோஷமாய் வாழலாம், ಇನ್ನು ನೀವು ಸಂತೋಷವಾಗಿ ಚೆನ್ನಾಗಿರಬಹುದು. கடந்ததெல்லாம் மறந்து நீங்கள் புதிதாய் வந்து யோசிக்கலாம், ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಹೊಸದಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು. அருமையான தேவ பிள்ளைகள், ನನಗೆ ಪ್ರಿಯರಾದ ದೇವ ಜನರೇ, நீங்க 2 பேரும் கூட பெத்லெஹேமுக்கு வந்திருந்தால் 2 பேருடைய வாழ்க்கையும் செழிப்பா இருந்திருக்கும். ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಬೆತ್ಲೆಹೇಮ್ಗೆ ಸಂಗಡ ಬಂದಿದ್ರೆ ಇಬ್ಬರ ಜೀವನ ಕೂಡ ಒಂದು ಫಲಭರಿತವಾಗಿರ್ತಿತ್ತು. ಆಮೆನ್ சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತಾರೆ? ரூத்துடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். ರೂತಳ ಜೀವಿತವನ್ನ ನೋಡ್ತೇವೆ. ரூத் ಆಮೆನ್, ஒரு நாள் தான் அவள் வந்து பொறுக்க போனாள். ರೂತಳು ಒಂದು ದಿನ ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲಿ ಆಯ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಹೋದ್ಲು. ಆಮೆನ್, அங்கங்க அவளுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ಅಲ್ಲಿಂದ ಆಕೆಯ ಜೀವನವೇ ಬದಲಾಯಿತು. போன வயல் ಆಮೆನ್ அற்புதமா மாறிடுச்சு. ಆಕೆ ಹೋದಂತ ಒಂದು ಸ್ಥಳ, ಒಂದು ಹೊಲ, ಅದು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ ಬದಲಾಯಿತು. ಆಮೆನ್, ಅವಳು போன ಆಮೆನ್ அந்த வேலைக்காரர்கள் அவளுக்கு சகாயம் செய்ய ஆரம்பித்தார்கள். ಅವಳು ಅಲ್ಲಿ ಹೋದಂತ ಕೆಲಸಗಾರರು ಆಕೆಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದ್ರು. ಯಜಮಾನನೇ ತನ್ನುடைய ಮನವಾಳನಾಗಿ ಮಾರಿಬಿಟ್ಟಾர். ಅಲ್ಲಿದ್ದಂತ ಯಜಮಾನನೇ ಈಕೆಯ ಗಂಡನಾಗಿ ಬದಲಾದನು. ಎಷ್ಟನೇ பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? அந்த ஊரிலேயே ஆமென் அவளை போல ஒரு ஆமென் பணக்காரர் யாருமே இல்ல. ಆ ಊರಿನಲ್ಲಿ ಆಕೆಯಂತ ಹಣವಂತಳು ಯಾರು ಕೂಡ ಇಲ್ಲ. ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? அவள் மோகாபில இருந்திருந்தாலும் இவ்வளவு செழிப்பா வாழ்ந்திருக்க முடியாது. ಅವಳು ಮೋಹಾಬಿನಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ರು ಕೂಡ ಈ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿರಲಿಲ್ಲ. தெரியாத நாளில் அவர் நாடில அவள் வந்து ஐஸ்வர்யவானாள், சந்தோஷமானவளாய் அவள் ಯಜಮಾನಿಯಾಗಿ வாழுகிறாள். ಅವಳು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಐಶ್ವರ್ಯವಂತಳಾಗಿ ಯಜಮಾನಿಯಾಗಿ ಅವಳು ಜೀವಿಸ್ತಾಳೆ. சொல்லுகிறது, எத்தனை
பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ಹೇಳೋದನ್ನ ಎಷ್ಟು ಜನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಿದ್ದೀರಾ? எங்களையும் உங்களையும் கூட கர்த்தர் வந்து அவருடைய ராஜ்யத்தில் எல்லாரை விட உயர்ந்தவர்களாய் கர்த்தர் எங்களை வைக்க விரும்புகிறார். ನನ್ನನ್ನು ಮತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಆತನ ಒಂದು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಇಡ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் நாங்கள் அமர்ந்து இருக்க போகிறோம். ನಾವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಉನ್ನತಗಳಲ್ಲಿ ಕೂರ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அவருடைய மனவாட்டியாய் நாங்கள் வந்து வாழ போகிறோம். ಆತನ ಒಂದು ಮೊದಲ ಗಿತ್ತಿಯಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்துல? ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ದೇವಜನರಿಗೆ, ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರವಾದನಾತ್ಮಕ ಸೇವೆಯಲ್ಲಿ ದಾಹವಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಸಂತಸದ ಸುದ್ದಿ. ಇದೇ ಮೇ 1ರಿಂದ 10ರವರೆಗೂ ರೇಮಾ ಪ್ರವಾದನಾ ಸೇವೆ ಅರ್ಪಿಸುವ ಹೆವೆನ್ ಆನ್ ಅರ್ತ್ ಎನ್ನುವ 10 ದಿನಗಳ ಪ್ರವಾದನಾ ಸಮ್ಮೇಳನವನ್ನು ಆಯೋಜಿಸಲಾಗಿದೆ. ಕರ್ತನ ಪ್ರವಾದಿಯಾಗಿರುವ ರೆವರೆಂಡ್ ಸ್ಟೀಫನ್ ಆಲ್ಬರ್ಟ್ ಹಾಗೂ ಅಭಿಷಿಕ್ತ ಬಲವಾದ ದೇವಸೇವಕರು ನಿಮ್ಮನ್ನು ಸೇವೆಯಲ್ಲಿ ತರಬೇತಿಗೊಳಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಬಲವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಲು ಹಾಗೂ ಪರಲೋಕದ ಅನುಭವಗಳಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಲು ನೀವು ಆಸೆ ಪಡುವುದಾದರೆ ತಕ್ಷಣವೇ ನೋಂದಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿಗಾಗಿ ನಮ್ಮ ದೂರವಾಣಿ ಸಂಖ್ಯೆ 7022918070ಗೆ ಕರೆ ಮಾಡಿ. ಈ ಸದಾವಕಾಶವನ್ನು ಸದುಪಯೋಗ ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್.